யானையும் தையல்காரனும் ஒரு கிராமத்தில் ஒரு யானை வாழ்ந்து வந்தது. தினமும் நதிக்கு குளிக்கப் போகும் வழியில் அது ஒரு தையல்காரரின் கடையின் முன் செல்லும். தையல்காரர் எப்போதும் அதற்கு ஏதாவது சாப்பிடக் கொடுப்பார். அவர்கள் நல்ல நண்பர்களாக ஆனார்கள். ஒருநாள் வழக்கம் போல யானை தன் துதிக்கையை கடைக்குள் நீட்டியது. ஆனால் தையல்காரர் ஒரு வாடிக்கையாளருடன் சண்டை போட்டதால் கோபமாக இருந்தார். தையல்காரர் யானைக்கு உணவு கொடுப்பதற்கு பதிலாக அதன் துதிக்கையில் ஊசியால் குத்தினார். யானை அமைதியாக நடந்து சென்றது. நதிக்கு சென்று குளித்த பின் யானை தன் துதிக்கையில் சேற்று தண்ணீரை நிரப்பியது. திரும்பி வரும் வழியில் தையல் கடையில் நின்று உள்ளே இருந்த துணிகள் மீது சேற்று தண்ணீரை தெளித்தது. எல்லா துணிகளும் கெட்டுப்போயின. தையல்காரருக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. நீதி செய்வினை அதுவே திரும்பி வரும். Here's the corrected version. The elephant and the tailor. There lived an elephant in a village. Every day, while going to the river to take a bath, it would pass by a tailor's shop. The tailor always gave the elephant something to eat, and they became good friends. One day, as usual, the elephant put its trunk inside the shop. However, the tailor was in a bad mood because he had had a quarrel with the customer. Instead of giving the elephant food, the tailor pricked its trunk with a needle. The elephant silently walked away. After reaching the river and taking its bath, the elephant filled its trunk with muddy water. On its way back, it stopped at the tailor's shop and sprayed all the muddy water on the clothes inside. All the clothes were ruined, and the tailor suffered a heavy loss. Moral: you reap what you sow.